ஹாய் காய்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, த சீக்ரெட் ஆஃப் செகண்டரி ஃபுட் பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு சாப்பிடக்குள்ள ஏன் ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சாம்பார் இல்ல நான்வெஜ் குழம்பு செஞ்ச உடனே சாப்பிடுறத விட, அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்டா ஏன் ருசி அதிகமா இருக்கு? இது மேலும் மேலும் நம்மள சாப்பிட தோணுது. இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம சயின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தி கெமிஸ்ட்ரி. நம்ம சமைக்கும்போது சீசனிங்ஸ், மசாலா அண்ட் ஸ்பைசஸ் எல்லாம் மேல தான் இருக்கும். ஆனா அது கூல் ஆகி திரும்ப ரீஹீட் ஆகும்போது ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் நடக்குது. அப்போதான் அந்த புரோட்டீன் அண்ட் ஃபைபர்ஸ்குள்ள ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கி ஒரு மாலிகுலர் ஹார்மோனியா உருவாகுது. அதே மாரி டெக்ஸ்சர். அது மட்டும் இல்ல. ஸ்டார்ச் மாலிக்யூல்ஸ் எல்லாம் நல்லா பிரேக் ஆகி கிரேவி இன்னும் திக்கா மாறும். அடுத்த நாள் தான் டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் ருசி நெறைய நேரம் அ தெரியுது. ஸோ ஃப்ரெஷ் ஃபுட்ஸ விட மெச்சூர் ஃபுட்ஸ் ருசி அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இது. அதே மாரி ஹெல்த்தியா அப்படின்னு பார்த்தா, சேஃபா சாப்பிடணும். இது சேஃபான ஃபுட் அப்படின்னா, கரெக்ட்டான டெம்பரேச்சர்ல கரெக்ட்டா ஸ்டோர் பண்ணி, ப்ராப்பரா ரீஹீட் பண்ணி சாப்பிட்டா தான் இது சேஃப் கம்ப்ளீட்லி. இல்லன்னா அந்த ருசியே விஷமா மாறிடும். இந்த மாதிரி டெய்லி லைஃப்ல இருக்க சயின்ஸ் சிம்பிள தெரிஞ்சுக்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.